இந்த வீடியோவில் 1வது படிக்கிற ஒரு குழந்தைய நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். என்னென்னா, தமிழ் மொழியில் 247 எழுத்து இருக்குது, பிற மொழியில் 78 எழுத்து இருக்குது. டோட்டலாக 325 எழுத்து வரும். ஆனால் எல்லா தமிழ் மீடியம் ஸ்கூல்லையும் அந்த 247 தான் காட்டுறோம். இங்கே காட்டுறது நல்லா படித்து தெரிஞ்சுக்கலாம். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அப்பயே காட்டிக்கணும். நான் எப்படி காட்டிக்கிறேன்றது சொல்லுவேன். அந்த குழந்தைய எழுதி விட்டேன். என்னன்னா கையெழுத்து ஒரு மாதிரி இருக்கும். 1வது குழந்தைச்சே, 1வது படிக்கிற குழந்தை டயக்ராம் எல்லாம் போட்டு கரெக்டாக அதே மாதிரி எழுதி எல்லாம் முடிச்சிட்டான். அதை வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா கீழே கீழே ஆஇ இன்னாண்ட வரும், இன்னாண்ட காங்காச்சானா வரும். இந்த ஆஇயும் காங்காச்சானும் அந்த நான் கண்டுபிடிச்சிக்கிற குறியீடோட எப்படி ஜாயின் ஆகுதுன்றதை பற்றி தான் இப்போ விளக்குறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. என்னென்னா, கான்ற ஒரு எழுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு அந்த காவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோடு கொடுத்துருப்பேன், ஆன்னு கொடுத்துருப்பேன். அதில் இருக்காது, இருந்தாலும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆன்னு அந்த ஆ எங்கே இருக்குது? காவில் போடும்போதே ஒரு கோடு போட்டு தான் அந்த காவே வரும். அது மாதிரி 18 எழுத்துல அந்த ஒரு கோடு இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆன்னு ஒரு குறியீடு கொடுத்துருப்பேன், அந்த சின்ன கால் எழுத்து. அது எப்படின்னா, காவுக்கு பக்கத்தில் அந்த கால் எழுத்து போட்டால் கான்னு மாறும். அப்போ அந்த கால் எழுத்து காவுக்கு பக்கத்தில் போட்டால் கான்னு மாறும்போது மற்ற 17 எழுத்துக்காக தானே வருது. அப்புறம் ஏன் அந்த குழந்தைய எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்? அந்த 17 எழுத்தும் அதே போல தான் வருது. அடுத்தது காவில் மேலே சின்ன ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி போட்டு அந்த குறியீடு என்ன பண்ணணும்னா கீன்னு ஒழிக்கும். அப்போ நீ சீன்னு எல்லாம் 17 எழுத்துக்கும் கீயை தவிர மீதி 17 எழுத்துமே அதில் அதே ஸ்டைலில் தான் வரும். அப்போ அதை ஏன் படிக்கணுன்ற குருட்டு பாடம் மாதிரி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அந்த குறியீடு. அடுத்தது அதுக்கப்புறம் நல்ல குறியீடு சின்ன கோடு மாதிரி அது நல்லா சுருட்டி காட்டியிருக்கனால அது எப்படி ஒழிக்கணும்னா, காவில் மேலே போடும்போது கீன்னு ஒன்று மாறும். கீன்னு மாறும்போது அப்போ அந்த 17 எழுத்துக்கும் அதே போல் மாறும். நீ சீன்னு அது அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் ஊ வரேன். ஊக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் அப்புறமா சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு நடுவில் ஏவுக்கு வரேன். ஏவுக்கு சின்ன ஒரு கொம்பெழுத்து மாதிரி போட்டுருப்பான். அந்த கொம்பெழுத்துக்கு பக்கத்தில் கா போட்டேன்னா கேன்னு மாறும். அப்போ 17 எழுத்துக்காக தான், அதனால் அது படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெட்டை சொல்லி கொம்பெழுத்து இருக்கும். அந்த ரெட்டை சொல்லி கொம்பெழுத்துக்கு என்ன உச்சரிக்குன்னா ஏன்னு உச்சரிக்கும். அந்த ரெட்டை சொல்லி பக்கத்தில் கா போட்டேன்னா கேன்னு மாறும். அப்போ 17 எழுத்தும் அதேமாதிரி தான் ஜாயின் ஆகும். அந்த ரெட்டை சொல்லி கொம்பு தான் போயின்னு இருக்கும். அடுத்தது 2 சொல்லி நாம இருக்கும், ஆனால் முனையில் மொட்டையாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்காது. அந்த காங்காச்சானா பக்கத்தில் சேர்ந்துச்சுன்னா கை நை சைன்னு 17 மொத்தம் 18 எழுத்துக்கும் அந்த மாதிரி தான் ஆகும். அடுத்தது கோ எப்படி இருக்குன்னா, சின்ன கொம்பு எழுத்து இருக்கும், ஒரு இடம் விட்டுருப்போம் கொஞ்சம், அது பக்கத்தில் கால் எழுத்து இருக்கும். எதுக்கு விட்டோன்னா அதுக்கு நடுவில் தான் காங்காச்சானா போகும். அந்த இப்போ சின்ன கொம்பு எழுத்து அந்த கால் எழுத்துக்கு நடுவில் கா போட்டேன்னா கோன்னு மாறிடும், கோ. அப்போ 17 எழுத்து மாறும். ஆமாம், 17 எழுத்துக்கும் அதுதான் குறியீடு. அதனால தான் அந்த குறியீடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த 17 எழுத்து அந்த மாதிரி தான் டோட்டலாக 18 எழுத்து வந்துடும். கோ எப்படி வரும்னா, ரெட்டை சொல்லி கொம்பு எழுத்து பக்கத்தில் கால் எழுத்து மாதிரி போட்டிருப்பேன், நடுவில் கேப் விட்டுருப்பேன், அதில் காங்காச்சானா சேரும். அது சேரும்போது ஓ மோ சோ அதுபோல் 18 ஒலி. அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன கொம்பெழுத்து போட்டிருப்பேன், பக்கத்தில் இடம் விட்டு லான்னு போட்டிருப்பேன். அது என்ன அர்த்தம்னா அவுன்னு அர்த்தம். அது எப்படி அவுன்னு மாறுதுன்னா, இது நடுவில் கா போட்டேன்னா கவுன்னு மாறும், காவை எடுத்துட்டு ngா போட்டேன்னா ngவுன்னு மாறும். அப்போ அந்த 17 எழுத்துக்கும் காவை தவிர 17 எழுத்துக்கும் அப்படி தான் ஒழிக்கும். இது எல்லாமே சொல்லிட்டேன். ஆவுக்கு சொல்லிட்டேன், ஆவுக்கு சொல்லிட்டேன், ஈக்கு சொல்லிட்டேன், ஈக்கு சொல்லிட்டேன், ஊக்கு அப்புறம் சொல்கிறேன்னா இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் சொல்கிறேன். ஏ சொன்னேன், ஏவுக்கு சொன்னேன், ஐக்கு சொன்னேன், ஓவுக்கு சொன்னேன், ஓவுக்கு சொன்னேன், அவுக்கு சொன்னேன். இப்போ ஊக்கு வரேன். ஊக்குள்ள என்னென்னா குறில் உச்சரிப்பு எழுத்துக்கள்னு கொடுத்துருப்பேன். அதில் என்ன கொடுத்துருப்பேன்னா, இந்த வளைஞ்ச மாதிரி ஒரு கோடு போட்டு டயக்ராம் காட்டியிருப்பேன். அதில் என்னென்ன வருதுன்னு சொல்லியிருப்பேன். கூ போட்டிருப்பேன், அது இப்படி போகும். டூ போட்டிருப்பேன், அதே போல் போகும். மூ போட்டிருப்பேன், அதே போல் போகும். ரூ போட்டிருப்பேன், அதே போல் போகும். ரூ போட்டிருப்பேன், அதே மாதிரி போகும். லூ போட்டிருப்பேன், அதே மாதிரி போகும். அதனால தான் தனித்தனியாக சொல்கிறேன். நான் 5 வகை இருக்குது. அது முடிஞ்சிச்சா. அதுக்கு அடுத்தது நாவுக்கு கீழே சின்ன ஒரு கோடு மட்டும் அதில் போய் ஜாயின் ஆகும், மூணு மாறும். அதுக்கப்புறம் சாவில் சின்ன கோடு மட்டும் அதில் ஜாயின் ஆகும், சூன்னு மாறும். அதுக்கடுத்தது பாவில் ஜாயின் ஆகும், பூன்னு மாறும். அதுக்கப்புறம் யாவில் ஜாயின் ஆகும், யூன்னு மாறும். அதுக்கு வாவில் மாறும், பூன்னு மாறும். இது ஒரு கேட்டகரி. அதுக்கு அடுத்தது ஞா எடுத்தேன்னா ஞாவில்
ஒரு இப்படி போய் அப்படி போகிற மாதிரி போட்டிருப்பான். அதாவது பாவில் ஒரு சைடு இருக்காது, ஒரு சைடு கோட்டு இருக்காது, மற்ற கோட்டு இருக்கும், பா மாதிரி இருக்கும். அதில் ஞாவில் அது போய் ஜாயின் ஆச்சுன்னா நியூன்னு மாறும். அதுக்கப்புறம் தாவில் போய் ஜாயின் ஆச்சுன்னா தூன்னு மாறும். நாவில் போய் ஜாயின் ஆச்சுன்னா நூன்னு மாறும். ட்ராவில் போய் ஜாயின் ஆச்சுன்னா ட்ரூன்னு மாறும். இது ஒரு கேட்டகரி. அதுக்கு அடுத்தது இப்படி வந்து அப்படி போவோம். அது எதுக்குன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது நல்லா கவனித்து பார்த்தா தான் 3 சொல்லி நான் போடுறோம்ல, அதில் எப்படி வருது பாரு. ஒரு சிலர் அப்படியே எழுதுவாங்க, அது வேறு. ஆனால் இந்த டைரெக்ஷன் தான் கரெக்ட். அப்படி வந்து வயிறு உப்புன மாதிரி வந்து அப்படி போகும். அது நோ. சரி, லூக்கு, ஆமாம் லூக்கு அதே மாதிரி தான் இருக்கும், அப்படி வந்து போவோம். அதுக்கப்புறம் 2 சொல்லிடணும், அதுவும் அப்படி தான் போகும். இப்போ குறில் உச்சரிப்பு எழுத்தில் எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் காட்டுனதில்ல பிறமொழி எழுத்துக்கு வராங்க. பிறமொழி எழுத்துனா ஷாகுது, ஷாகுது, ஜாகுது, ஆகுது, இக்ஷாகுது. இதில் அந்த சின்ன குறியீடு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த குறியீடு இப்படி வந்து ஜாயின் ஆகும்போது ஷூன்னு மாறும், ஷூன்னு மாறும், அடுத்தது ஜூன்னு மாறும், அடுத்தது ஹூன்னு மாறும், அடுத்தது இக்ஷூன்னு மாறும். இது குறியில் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ நெடில் வர நெடிலில் அதாவது அந்த ஏற்கனவே போட்டோம் இல்லையா, கூ டூ மூக்கு, அதே மாதிரி தான் முனையில் சுழிச்சிருப்பேன். அந்த சுழிச்சிருக்கிறது அந்த காவலை போடும்போது கூன்னு மாறும். ஆனால் அந்த கூ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அடுத்த கூ தான் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கா போட்டு இப்படி வந்து வரும். அந்த கூ அந்த குறியீடு தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் டூ, மீது எல்லாம் அதில் இருக்கிறது தான் நெடில். அடுத்தது ஞாவில் கீழே இப்படி வந்து கோடு சுழிச்சிருப்பேன். அதை எட்டு போய் அந்த ஞாவில் சேர்க்கும்போது மூணு மாறும், சாவில் சேர்க்கும்போது சூன்னு மாறும், பாவில் சேர்க்கும்போது பூன்னு மாறும். அடுத்தது வந்து யாவில் சேர்க்கும்போது யூன்னு மாறும். அடுத்தது வாவில் சேர்க்கும்போது ஊன்னு மாறும். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது 3வது கேட்டகரியில் வரும். இது எப்படி இருக்குன்னா, ஞான்னு வருது. ஞாவில் நம்ம இப்படி எடுத்தும் போய் சேர்த்தோம். நான் சொன்ன பாவில் அந்த ஒரு சைடு இருக்காது, மீதி சேர்க்குறது. அதில் கொஞ்சம் கால் எழுத்து வர்ற மாதிரி காட்டும். அதுதான் நியூ, நியூன்னு வரும் நெடில்ல. அதுக்கு அடுத்தது ஞாவுக்கு அப்புறம் தா அதே போல் வரும், தூன்னு வரும். அதுக்கு அடுத்தது நா வரும், நாவில் நூன்னு வரும். அடுத்தது ட்ரான்னு வரும், அதில் அதே போல் போய் ட்ரூன்னு மாறும். லாஸ்ட்டு வந்து இது தமிழில் பிறமொழியில் லாஸ்ட்டில் முடியும். அதில் 3 சொல்லி நான் வந்து அப்படி போய் அப்படி போவோம், அது நூ. அதே போல் லூவில் இப்படி வந்து அது போவோம், லூ. அடுத்தது 2 சொல்லி நாவில் இப்படி போய் போவோம், நூ. இப்போ நெடிலில் கடைசி எழுத்துக்கு கடைசி எழுத்து எப்படி இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஜூலை எழுதுகிறோம், ஜா போட்டு அதில் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி வரப்போகுது. ஷாவுக்கு அது வந்தால் ஷூன்னு மாறும், ஷாவுக்கு வந்தால் ஷூன்னு மாறும், ஜாவுக்கு வந்தால் ஜூன்னு மாறும், ஹாவுக்கு வந்தால் ஹூன்னு மாறும், இக்ஷாவுக்கு வந்தால் இக்ஷூன்னு மாறும். இதுதான் ஏன் ஊ லாஸ்ட்டில் நடத்தோம்னா அதில் 18 எழுத்துக்கும் வரல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வருது. இருந்தாலும் உனக்கு அது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உனக்கு தெரிய வந்துடும். இதெல்லாம் தான் அது அவன் எழுதிக்கிறதுனுடைய விளக்கம். அந்த 1வது குழந்தை அது எழுதி காட்டிடுச்சு, நான் வரிசைப்படுத்தி விளக்குறேன் உங்களுக்கு. இதை ஒன்றும் இல்லை, அந்த நான் கொடுக்குற சார்ட்டை வச்சுன்னு பார்த்தேன்னா உனக்கு கரெக்டாக புரியும், ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. 325 எழுத்து எழுதிடுவேன். இல்லை 325 எழுத்துல ஸ்ரீன்ற ஒரு வேர்டை இன்னும் சொல்ல. நான் பா மாரி வந்து நான் மாரி கீழே இறங்கி மேலே போய் கொஞ்சம் சொல்லி மேலே வந்து நம்ம கீக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, சுழிச்சி அந்த மாதிரி இருக்கும். அது பேர் தான் ஸ்ரீ. இந்த மொத்தம் 325 எழுத்து இருந்தால் தான் தமிழை மொத்தமாக எந்த எழுத்து நடுவில் கலந்து வந்தாலும் படிக்க முடியும். இல்லைன்னா பிறமொழி எழுத்து வடமொழி எழுத்துன்றாங்க, அதெல்லாம் வந்தால் குழந்தை முழிக்கும். நான் கேட்டால் நம்ம 247 தானே கொடுத்தோம் அது கேட்டால், அதனால் அது முழிக்கும். இது தயவுசெய்து தவிர்க்குன்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து பயனடைங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். யார் எந்த டைம் வேணால் பண்ணலாம். ஃபோன் நம்பர் தரேன், 73059212228. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹேவ் ஏ நைஸ் டே.